மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம் மா பாவம் எம்மை மேவாமல் மா பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருளீவாயே கன்னி மாதாவே சரணம் மாசில்னும் மனமும் இயேசுவின் உளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம் மாசில்னும் மனமும் இயேசுவின் உளமும் மாந்தரின் தவறால் நோவுறக் கண்டோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம் பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் திருவுருவாய் அகிலத்தின் காவலியாய் ஆதவன் தாயாய் ஆதரவு தருபவளாய் இன்னல்கள் நீக்கிடும் இனியவளாய்
எம் இதயமாண்ட விண்ணரசியாய் ஈண்டு எம் பாதுகாவலியாய் ஈனமுடன் வரங்கள் நமக்கு ஈபவளாய் ஆண்டவன் தேர்ந்தெடுத்த பேழையாய் திகழும் பனிமய அன்னை விழாவின் முதல் திருவிருந்து திருவிழா திருப்பலியில் பங்கேற்று இறையாசிர் பெற்றுத்தர வந்திருக்கும் அருட்தந்தையர்களே, அன்பு இறைமக்களே, இறையாசிர் பெற வந்திருக்கும் உற்றார் உறவினர்களே, உங்கள் அனைவரையும் முதல் திருவிருந்து பெறும் பிள்ளைகள் மற்றும் மறைக்கல்வி மன்றத்தினர் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய வழிபாட்டின் மைய சிந்தனை பனிமய அன்னை ஒரு நற்கருணை பேழை என்பதாகும். அன்னை மரியா மீட்பர் இயேசுவின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் எந்த மனிதராலும் பெற இயலாத இறையருளால் நிரப்பப்பட்டதும் தூய ஆவியின் வல்லமையால் கருவுற்றதும் அவரது மாட்சியை வெளிப்படுத்துகின்றது. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை இறை தோற்றத்தையும் இறைமாட்சியையும் வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் மக்கள் பல நன்மைகளை பெற்றதுடன் அப்பேழையால் பற்பல போர்களில் வெற்றியடைந்ததாக கூறப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியா உடன்படிக்கை பேழையாக சுட்டிக்காட்டப்படுகின்றார். இறைமகன் இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கியவர் அன்னை மரி. தன் மகனையே நமக்கு ஆன்ம உணவான நற்கருணையாக கையளித்தவர். எனவேதான் அன்னை மரியாவுக்கும் நற்கருணைக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. அன்னை மரியாள் இயேசுவை தாங்கிய நற்கருணை பேழை. நற்கருணையான இயேசுவை தன் உதிரத்தில் தாங்கியவர். அந்த நற்கருணை வடிவிலான இயேசு இன்று நம் மத்தியிலும் நற்கருணை பேழையில் வீற்றிருக்கின்றார். அன்று வார்த்தையான இறைவன் இன்று நற்கருணை வடிவில் நம் மத்தியில் இருக்கிறார் என்று திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் கூறியுள்ளார். அத்தகைய நற்கருணை நாதரை தன் உதிரத்தில் தாங்கிய நற்கருணை பேழையாம் அன்னை மரி வழியில் நாமும் நம் பிள்ளைகளை வளர்ப்பதோடு அவரில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். இன்றைய நாளில் முதல் திருவிருந்து பெறும் பிள்ளைகளுக்காய் சிறப்பாக ஜெபிப்பதோடு அவர்கள் நல்வழியில் தொடர்ந்து வளர அன்னையிடம் வேண்டி இத்தியாக பலியில் இணைவோம். அன்னையின் ஆசீரை பெறுவோம். அன்பு குழந்தைகளே, இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையிலே மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கின்றது, அப்படித்தானே? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவை இந்த உலகை படைத்து காக்கக்கூடிய இறைவனையே நீங்கள் உணவாக உட்கொள்ளப் போகின்றீர்கள். அவர் உங்களுள்ளே எழுந்து வர இருக்கின்றார். ஆகவே நிறைவான மகிழ்ச்சியும் இரட்டிப்பான மகிழ்ச்சியும் பெற்றவர்களாக இன்றைய நாளிலே நீங்கள் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது கிறிஸ்துவை முதலாவதாக தங்களுடைய உள்ளத்திலும் உதிரத்திலும் ஏற்க இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்று நாம் ஒவ்வொருவரும் ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு கொண்டாட்டமாக இந்த திருப்பலி இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு தியாக பலியாக இந்த திருப்பலியானது இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆகவே இன்றைய நாளிலே இந்த பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் இந்த குழந்தைகளை நிறைவாக ஆசீர்வதித்து தன்னுடைய அருள் வரங்களாலும் கொடைகளாலும் முழுவதுமாக நிரப்ப வேண்டும் என்று நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் இன்றைய நாளிலே இந்த பலியை தலைமையேற்று நமக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆசி வழங்க இருக்கின்ற அன்பு தந்தை அனிசேவியர் அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும், மறையுரை கொடுக்க இருக்கின்ற அன்பு தந்தை ஜெலஸ்டின் அவருடைய கருத்துக்களுக்காகவும், நம்மோடு இந்த திருப்பலியில இணைந்திருக்கின்ற அருட்தந்தை வின்சென்ட் அவருடைய கருத்துக்களுக்காகவும், மற்ற அனைத்து தந்தையர்களுடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வாழும் கிறிஸ்துக்களாக மாறக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இறைவன் தாமே இவர்களுக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், குற்றம், குறைகள், நம்முடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மதித்து நட என்று அறிவுரை வழங்கிய ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பெற்றோர், பெரியோர், ஆசிரியர்கள், வழிகாட்டிகள் கோரும் அறிவுரையை ஏற்று வாழாமல் அதை புறக்கணித்து வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம்.
எவரிடமிருந்தும் உன் முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அதனால் கடவுளும் தம் முகத்தை உன்னிடமிருந்து திருப்பிக் கொள்ள மாட்டார் என்று தோப்பித்த நூல் வழியாக உதவி செய்து வாழ அழைப்பு விடுத்த ஆண்டவரே, பிள்ளைகளாகிய நாங்கள் உணவு, உடை போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்கும் சகோதர சகோதரிகளை கண்டும் காணாமல் அவர்களுக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவேன் என்று அழைப்பை நான் கேட்டபோது அகமழிந்தேன் என்று மொழிந்த இறைவா, ஆலயம் புனிதமான இடம், நற்கருணை வடிவில் இறைவன் இருக்கின்றார் என்பதை மறந்து ஜெபிக்காமல் மனப்போன போக்கில் பேசி விளையாடிய நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அன்புள்ள சிறுவ சிறுமிகளே, விண்ணகமும் மண்ணகமும் இணைகின்ற ஒரு உன்னதமான, அற்புதமான, அதிசயமான, ஆசீர்வாதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. சிறுவ சிறுமிகளே, முதல் முறையாக இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கின்ற நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். ஒரு முறை அரசன் நெப்போலியனை சிறையில் இருக்கின்ற வேளையிலே கேட்கின்றார்கள், உங்களுடைய வாழ்விலே மறக்க முடியாத நாள்
மகிழ்ச்சியான நாள் எது என்று கேட்கின்றார். சிறைச்சாலையில் இருந்த அரசன் நெப்போலியனை பார்த்து இந்த பத்திரிகையாளர்கள் கேட்கின்றார்கள், மறக்க முடியாத நாள், மகிழ்ச்சியான நாள். அவர் எந்த நாள் சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரியுமா? புது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை முதல் முறையாக நற்கருணை வழியாக உட்கொண்ட நாள் என்னுடைய வாழ்விலே மறக்க முடியாத நாள், மகிழ்ச்சியான நாள் என்று கூறினார். ஆகவே இன்றைய நாள் உங்களுடைய வாழ்விலும் மறக்க முடியாத மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க வேண்டும். அப்படி இருப்பீங்களா? இந்த நாளை மறக்கவே கூடாது. விண்ணிலிருந்து இறைவன் சிறிய இந்த குற்றால சாரலை போன்ற அழகான மலையை தந்திருக்கின்றார். அது ஒரு இயற்கையின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுகின்ற ஒரு அனுபவம். எம்மோடு தங்கும் இயேசுவே எம்மோடு தங்கும் என்று எம்மாவோ சீடர்கள் அன்று இயேசுவிடம் கூறியது போன்று இன்று முதல் முறையாக இயேசுவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொள்ள இருக்கின்ற நீங்கள் இயேசுவே சொல்லுங்கள், இயேசுவே சொல்லுங்கள், எம்மோடு தங்கும், எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும் இயேசுவே, எங்களோடு தங்கும், எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும், இந்த உலகை ஆசீர்வதியும். இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி. சிரித்த முகத்தோடு இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த ஒரு மகிழ்ச்சியும் மறக்க முடியாத நாளை நினைத்து நாம் ஆண்டவரை பார்த்து தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், இருள் என்பது அவரிடமில்லை என்ற இறைவாக்கின்படி ஒளியாம் இறைவனின் பிரசன்னத்தை நாம் உணரும்படியாக விளக்கின் முதல் திரியினை ஏற்றி வைக்க அருள் தந்தை அணு சேவியர், அருள் தந்தை ஜெலஸ்டின், பங்கு தந்தை ஆரோக்கிய சிறில் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிர்வதாக என்ற இறைவனின் வாக்கை ஏற்று ஒளியின் வழியில் நடந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோம் என்று உறுதியேற்று அன்பின் ஒளியை ஏற்ற வருகின்றனர். ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது. அதன் மீது அன்பு கூறுவோர் அதனை எளிதில் கண்டுகொள்வர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப தூய ஆவியின் துணையோடு ஞானத்தோடு வாழ்வோம் என உறுதியேற்று ஞானத்தின் ஒளியை ஏற்ற வருகின்றனர். எச்சூழலிலும் நம்பிக்கையின் கேடயத்தை பற்றிக் கொள்ளுங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இறை நம்பிக்கை என்ற புண்ணியத்தில் வளர்வோம் என்று உறுதியேற்று நம்பிக்கையின் ஒளியை ஏற்ற வருகின்றனர். உலகம் தர முடியாத அமைதியை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன உயிர்த்த இயேசுவின் அமைதியினை பெற்றுக்கொண்டு அமைதியின் தூதுவர்களாக வாழ்வோம் என்ற உறுதியேற்று அமைதியின் ஒளியேற்ற வருகின்றனர். தம் சகோதர சகோதரியிடம் அன்பு கூறுவோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர் என்ற இறைவார்த்தைக்கேற்ப அன்பென்னும் கொடையை அனைவரோடும் பகிர்ந்து வாழ்வோம்.
என உறுதியேற்று பகிர்வின் ஒளியேற்ற வருகின்றனர். இறைதூதர் சொன்ன இயேசுவின் பிறப்பு என்ற மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அனைவருக்கும் பறைசாற்றி நாங்கள் செய்யும் நன்மைகளால் மற்றவர்களை மகிழ்ச்சியுடன் வாழ வைப்போம் என உறுதியேற்று மகிழ்வின் ஒளியை ஏற்றுகின்றனர். வாடிய இஸ்ரேல் மக்கள் மோசேவிடம் முணுமுணுத்தனர். மோசே ஆண்டவரிடம் முறையிட ஆண்டவரும் அவரது வேண்டுதலை கேட்டு மன்னாவை பொழிந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார். நாமும் நம் ஆன்ம உணவாம் நற்கருணையில் இறைவன் எழுந்தருளி இருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவரிடம் நம் வேண்டுதல்களை எழுப்பி வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 4 மற்றும் 13 முதல் 15 வரையுள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்தில் இருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒளி பரந்த
ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்து கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வரும்போது தம்மை தாமே சுய ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் ஆண்டவருடைய திருவுடல் என்று உணராமல் தகுந்த தயாரிப்பின்றி நற்கருணை திருவிருந்தில் கலந்து கொண்டால் தம்மை தாமே தண்டனை தீர்ப்பே வரும் எனவும் ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்குவது நாம் அனைவரும் மனம் மாறுவதற்கு என புனித பவுல் கொரிந்து நகர மக்களுக்கு அறிவுரை கூறுவதாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. நாமும் நற்கருணை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் போது தகுந்த தயாரிப்புடன் கலந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாசகத்துக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 28 முதல் 34. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதில் இருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அதனால்தான் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வருவரும் அறிவிக்கிறார். ஆகவே எவராவது தகுந்தற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையை சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுவர் தம்மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவுற்றோராகவும் உடல் நலமுற்றோராகவும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் தம்மையே சோதித்தறிந்த நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கு, உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும். அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை வருவிக்காது. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரைகள் தருவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர் என்றுமே வாழ்வார் என்கிறாரே.
பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். ஆண்டவரின் ஆட்சி உமக்கே. திரு யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். இயல் 6 இறை திரு வாக்கியங்கள் 51 முதல் 58 முடிய. திரு யோவான் எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். இயல் 6 இறை திரு வாக்கியங்கள் 51 முதல் 58 முடிய. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றுமே வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நாள். முன்பெல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டு முதல் திருவிருந்து திருப்பலி சிறப்பாக கோலாகலமாக இருக்கும். மக்கள் கூட்டங்கள் நிறைந்து இருப்பார்கள். 25, 50, 75, 100 என பிள்ளைகள் தகுந்த தயாரிப்பு செய்து ஆண்டவருடைய உணவை உட்கொள்வதற்கு இருப்பார்கள். உறவினர்கள் கூட்டத்திலிருந்து தங்களுடைய பிள்ளை எங்கு இருக்குது என்று தேடி தேடி கொண்டிருப்பார்கள். அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். அந்த தேடுதலே பிள்ளை எப்படி நற்கருணையை பெறுகின்றாள், ஆலயத்தில் உட்காருகின்ற போது அந்த குழந்தை எப்படி உட்காருகின்றது, இறை வார்த்தை எப்படி கேட்கின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு பிள்ளையை நாம் உன்னித்து கவனித்துக் கொண்டிருப்போம். பல நேரங்களில் அதிகமான பிள்ளைகள் முதல் திருவிருந்துக்காக இருக்கின்ற போது
நம்முடைய குழந்தைகள் எங்கு இருப்பார்கள் என்பது தெரியாது. ஆனால் காலம் மறைய மறைய கடந்து செல்ல செல்ல அதிகமானவே தனி புது நன்மை பிள்ளைகளுக்கு தனியாக கொடுக்க வேண்டும். தங்களுடைய குடும்பம் மட்டும் பலியில் பங்கெடுத்து பிள்ளை முதல் திருவிருந்தை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று ஒரு அகமகிழ்ச்சி, அந்த பழைய எல்லோரும் இணைந்து வந்து பல பிள்ளைகள் சேர்ந்து ஆண்டவருடைய உடலை முதலாக பெறுகின்ற நிகழ்வு உங்களுடைய பங்கிலே நடப்பது என்பது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. 28 பிள்ளைகள் ஆண்டவருடைய திருவிருந்தை முதல் முறையாக பங்கு பெறப் போகின்றார்கள் என்று கேட்டவுடன் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. காரணம், 25க்கு மேல் உள்ள பிள்ளைகள் முதல் திருவிருந்தில் பலியில் பங்கெடுத்து எனக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே 28 பிள்ளைகள் பலியில் இணைந்து கூட்டமாக ஆண்டவருடைய உடலை தகுந்த தயாரிப்போடு 28 பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற போது 280 மனிதர்கள் கூட இந்த ஆலயத்தில் இருக்கலாம். ஒருவேளை ஒரு பிள்ளை என்றால் 10 பேர் 15 பேர் இந்த ஆலயத்தில் அமர்ந்து குடும்ப நிகழ்வாக முடித்துவிட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் 28 பிள்ளைகள் என்று சொல்லுகின்ற போது ஒரு வீட்டுக்கு 10 நபர் என்று நாம் கணக்கிட்டு பார்த்தால் 280 பேர் இந்த இடத்தில் வந்து முதன்முறையாக ஆண்டவருடைய உடலை உட்கொள்ள போகின்ற பிள்ளைகளுடைய நிகழ்வை பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல மட்டுமல்ல, எனக்கும் ஆனந்தம். அந்த முதலில் அந்த மகிழ்ச்சி எங்கு தோன்றியது? பவனி ஆரம்பித்த உடனே அந்த பிள்ளைகள் அந்தந்த இடத்துக்கு வந்து அந்த ஆரத்தி எடுத்த அற்புதமான ஒரு நிகழ்வு பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. தனி புலனன்மையில் முதல் திருவிருந்த நிகழ்வில் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நிலை செயல்பாட்டை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் கூட்டாக இணைந்து முதல் திருவிருந்த நிகழ்வில் பங்கெடுக்கின்ற போது இப்படிப்பட்ட அழகை நம்மால் காண முடிகின்றது, மகிழ்ச்சியோடு சுவைக்க முடிகின்றது. இப்படிப்பட்ட நிகழ்வுதான் நம்முடைய பங்கில் நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எழுகின்றது. பாருங்கள், கொஞ்சம் பிள்ளைகளை ஒத்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்காங்க இல்லையா? ஒவ்வொருடைய முகமும் ஒரு புன்னகை இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். அந்த ஆரத்தி எடுக்கின்ற போது அனைத்து பிள்ளைகளுடைய உதட்டை பார்த்தேன், சிரிக்கிறா. அனைத்து பிள்ளைகளுடைய உதட்டை பார்த்தேன். ஒவ்வொரு பிள்ளையும் பாடி பாடி ஆரத்தி எடுத்தார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளும் பாடி பாடி ஆரத்தி எடுத்தார்கள். அங்கே பிள்ளைகளுடைய ஈடுபாட்டை பார்க்க முடிந்தது. தனிப்புதன்மை என்றால் ஒரு பொம்மையாக ஒரு குழந்தை இருக்கும், ஒரு பொம்மையாக ஒரு சிறுவன் இருப்பான். அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அம்மா கைப்பிடிச்சு கூட்டு போவாங்க, அப்பா இழுத்துட்டு போவாங்க. ஆனால் இவர்களை கயிறு கட்டி இழுக்க வேண்டிய தேவையில்லை. முறையான பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியை மகிழ்ச்சியோடு சுவைத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் புதிய ஒரு ஆற்றல் பெற்று தெம்போடு எந்தவித பயம் இல்லாமல் வாசிக்கக்கூடிய முழுமையான ஆற்றலை பெற்றார்களே, இதுதான் முதல் திருவிருந்துகள். வாசிக்கின்ற போதும் கேட்டேன், பயம் இல்லை, பதட்டம் இல்லை. பல பங்குகளை பார்த்தேன். இந்த பங்கில் மட்டும்தான் 10 பேருக்கு மேல் உள்ள குழந்தை குத்து விளக்கு ஏற்றியது. இந்த பங்கில் மட்டும்தான் நான் பார்த்திருக்கின்றேன் 10 பிள்ளைக்கு மேல் குழந்தைகள் குத்து விளக்கு ஏற்றியது. இதுவும் பாராட்டுதற்குரிய விஷயம். அப்போது நான் கேட்டேன், இவ்வளவு எண்ணிக்கையை கூட்டியிருக்க என்ன காரணம்? எல்லா பிள்ளைகளும் பங்கெடுக்க வேண்டும். கூட்டு முதல் திருவிருந்து பலியில் மகத்துவம் என்பது எல்லா பிள்ளைகளும் பங்கெடுக்க வேண்டும்.
எந்த பிள்ளைகளுக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் உடலை தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவருடைய உடலை மகிழ்ச்சியோடு உண்ண போகின்ற பிள்ளைகள் ஆண்டவருடைய திருப்பலியில் எனக்கும் பங்கு உண்டு என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை பங்கு பணியாளர் தன்னுடைய செயல்பாட்டில் செய்தது என்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. ஆகவே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி நிறை வாழ்க்கையை நான் ஜெபித்து ஆஸ்வதிக்கின்றேன். அதே வேளையில் எனக்கும் ஒரு ஆசை இருக்கின்றது. என்ன ஆசை? ஒரு சில கேள்விகள் இருக்கின்றது. கேட்கலாமா? எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்க. ஓகே, முதல் கேள்வி. ஃபாதர் கேட்கக்கூடிய கேள்விக்கு தலையாட்ட உங்க பங்குச்சாமியார் சொல்லிக் கொடுத்தாரா, பதில் சொல்ல சொல்லிக் கொடுத்தாரா? சொல்லுங்க பாப்போமே. என்ன சொல்லுங்க? சத்தம் போட்டு சொல்லுங்க. பதில் சொல்ல. சரி, இன்னைக்கு காலையில் எழுந்தவுடன் ஆண்டவருடைய உடலை உண்ண போகின்றீர்கள் சொல்லியிருப்பார்கள், அப்படித்தானே? ஓகே. எழுந்தவுடன் இறை வார்த்தை வாசித்த குழந்தைகள் எத்தனை பேர்? யாருமே இல்லை. ஓகே, இப்படியே சிரிச்சுட்டே இருங்க. இரண்டாவது கேள்வி. எழுந்திருச்சு மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு ஓகேவா, பெற்றோரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய பிள்ளைகள் எத்தனை பேர்? குட். மற்ற பிள்ளைங்க மோசமான பிள்ளைங்க, எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான். ஆண்டவருக்கு முன்பாக இருக்க எல்லாரும் நல்ல பிள்ளைங்க தான். ஆசீர்வாதம் வாங்குகின்ற போது பெற்றோருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்ற பிள்ளைகள் எத்தனை பேர்? வேண்டும்னு கை வசத்தாத, உண்மை பேசு. குட், முடிஞ்சு போச்சு. இது முடிந்த பிறகு உங்க வீட்டோட பல மாசமா பல ஆண்டுகளாக பேசாம இருப்பாங்க. பெரியப்பன், சித்தப்பன், தாத்தன், பாட்டி யாருமே பேசாம இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் சந்தித்து அந்த சிலுவை வாங்கியவர்கள் எத்தனை பேர்? யோசித்து யோசித்து கை வசுறா. ஓகே, ஆண்டவருடைய உடலை உண்ணப் போகின்ற பிள்ளைகளுக்கு தேவை இதுதான். ஆண்டவருடைய நற்கருணையை மகிழ்ச்சியோடு அருந்த போகின்ற பிள்ளைகளுக்கு தேவை இதுதான். யாரோடு பெற்றோர் உறவு கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அவர்களை சந்தித்து அந்த குழந்தை கேட்க வேண்டும், இன்னைக்கு நான் முதன்முறையாக ஆண்டவரை உட்கொள்ளப் போகின்றேன். இந்த மாசற்ற உள்ளமாக நிறைந்திருக்கின்றது. ஆகவே எங்கள் அப்பாவோடு அம்மாவோடு நீங்கள் பேச மாட்டீர்கள், எனக்கு சிலுவை போட்டு ஆசீர்வாதம் கொடுத்து வழி அனுப்பி வைங்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தை ஒரு பெற்றோர் எப்பொழுது கொடுக்கின்றனோ அன்னைக்கு நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என் பிள்ளை மீது ஆண்டவர் இறங்கிவிட்டார், என் பிள்ளை மீது ஆண்டவருடைய இரக்கம் இறங்கிவிட்டது. அந்த நம்பிக்கையை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு முறை விக்டர் பிராங்கோ என்ற ஒரு சிறுவன், எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க, மெழுகுவர்த்தி எல்லாம் ரொம்ப பார்க்க கூடாது, ஏற்றும் போது அதை பார்க்கணும். விக்டர் பிராங்கோ என்ற ஒரு சிறுவன், அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மா எங்கெல்லாம் போகின்றார்களோ இந்த சிறுவன் ஓடி ஓடி போவான், ஓடி ஓடி போவான். ஆனா அவங்க அம்மாவுக்கு இந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும். ஆனா சமாளிக்க முடியாது, ஆனா சமாளிக்க முடியாது.
குட்டி குறும்பு எல்லாம் இருந்துச்சு பாத்தீங்களா? சொன்னா ஒண்ணு கேட்காது. நம்ம ஒண்ணு சொன்னா 5 சொல்லும். ஒரு கேள்வி கேட்குச்சுன்னா 10 கேள்வி கேட்கும். இத மாதிரி குட்டி குட்டித்தனம் நிறைஞ்ச ஒரு சிறுவன். அப்ப அம்மா எங்கெல்லாம் போறாங்களோ போயிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரு 7-8 வயசு வந்துச்சு. 7-8 வயசு வந்துச்சு. அப்ப அம்மாவோடு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். முன்னாடி ஒரு வயதான ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தங்க வராங்க. அந்த அம்மாவை பார்த்த உடனே விக்டர் பிராங்கோடைய அம்மா என்ன பண்ணாங்க? திரும்பி நடந்துட்டாங்க. இதை யாரு கவனிக்கிறா? விக்டர் பிராங்கோ கவனிக்கிறான். இன்னொரு நாள் அம்மாவோட சேர்ந்து போறான். சேர்ந்து போகும்போது அந்த சாலையோரமாக அந்த பாட்டி உட்கார்ந்து இருக்காங்க. இவனும் அம்மாவோடு போயிட்டு இருக்கான். அப்ப அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் பாட்டிக உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களோடு இந்த அம்மா பேசுறாங்க. ஆனா இந்த பாட்டியோடு பேசல. இத உன்னிப்பாக கவனிக்கிறான். உன்னிப்பாக கவனிச்சு தூங்க போக முன்னாடி அம்மாட்ட கேட்க, அம்மா நான் 2 நாளைக்கு பார்த்தேன், ஒரு பாட்டியோட மட்டும் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, எல்லோரோட பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல நீ தூங்கு. இல்ல எனக்கு பதில் சொல்லு, ஏன் அந்த பாட்டியோட பேச மாட்டேன்? ஏன் அந்த பாட்டியோட பேச மாட்டேன்? அப்போ இந்த அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல எனக்கு அவங்கள பார்த்தாவே பிடிக்கல, எனக்கு அவங்கள பார்த்தாவே பிடிக்கல. ஏன் பிடிக்கல? தூங்குறே தூங்கலையா? சொல்லுங்கம்மா, ஏன் பிடிக்கல? உனக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீ போய் தூங்கு. இல்ல நீங்க சொல்லணும். குழந்தைகள் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் வரை விடாது. திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டு கொண்டு. அப்ப கடைசியா சொன்னாங்க, அவங்க எங்க பாட்டி, அவங்க எங்க பாட்டி. ஏன் உன் பாட்டிட்ட நீ பேசல? ஏன் உன் பாட்டிட்ட பேசல? அப்போ ஒரு சிறிய நிகழ்வு சொல்றாங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது ஸ்கூல்ல போயிட்டு இருந்தேன். போகும்போது எனக்கு முட்டாய் தின்ன ஆசையா இருந்துச்சு. அப்ப நான் போய் முட்டாய் வாங்கி கேட்டேன். எல்லா பேர குழந்தைகளுக்கும் முட்டாய் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. எல்லா பேர குழந்தைகளுக்கும் முட்டாய் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. அப்ப ஒரு சிறிய நிகழ்வு அந்த தாயினுடைய மனதிலே கசப்பான அனுபவத்தை உருவாக்கி கொடுத்தது. இதை கேட்ட குழந்தை மனதிலே பதிய வைத்தது. விக்டர் பிராங்கோ உங்களை போன்று அழகான ஆடை உடுத்தி பல பிள்ளைகள் நிறைந்த கூட்டத்தில் ஆண்டவருடைய உடலை உண்ணப் போகின்றார். அந்த வயதான பாட்டியும் அன்று திருப்பலிக்கு வந்தார்கள். வயதான பாட்டியும் அன்று திருப்பலிக்கு வந்தார்கள். முதல் திருவிருந்தை அவன் பெறப்போகின்றான். முதல் திருவிருந்தை பெறுவதற்கு பிள்ளைகள் வரிசையாக நிற்கின்றார்கள். விக்டர் பிராங்கோ வரவில்லை. பிராங்க் அங்கு உட்கார்ந்து சுத்தி சுத்தி பார்க்கிறான். அந்த பாட்டி ஒரு மூலையில அப்படி படுத்து கிடக்கிற மாதிரி கிடக்காங்க. ஓடி போய் அந்த பாட்டியிடம் சிலுவை போட்டு கேட்கின்றார். பாட்டிக்கு மகிழ்ச்சி அளவுக்கு அதிகமாக நடந்துச்சு. எல்லோரும் திரும்பி பார்க்கிறாங்க. அந்த ஃபாதரும் திரும்பி பார்க்கிறாரு. ஏன் இந்த பிள்ளை அங்க ஓடு போகுது? சிலுவை போட்டு மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய உடலை உட்கொள்கின்றார். அன்பானவர்களே, ஆண்டவரை பெறுவது என்பது ஆண்டவரை தகுந்த தயாரிப்போடு பெறுவது. அதைத்தான் நற்செய்தி வாசகத்திலே தெளிவாக சொல்லப்படுகின்றது. நானே வானிலிருந்து இறங்கிய உணவு, இந்த உணவை உண்ணக்கூடியவன் அனைவரும் நிலை வாழ்வை பெறுகின்றான். அந்த உணவை உண்ணுகின்ற போது தகுதியோடு உண்ண வேண்டும். அந்த உணவை உண்ணுகின்ற போது தகுதியோடு உண்ண வேண்டும். இந்த சிறுவனுக்கு எது தகுதி என்றால்,
என்னுடைய குடும்பம் யாரோடு பிளவுபட்டு இருக்கின்றதோ, யாரோடு உறவற்று இருக்கின்றதோ, யாரோடு பேசவில்லையோ அந்த குடும்பத்தை பார்த்து நான் இறங்கி போய் ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருடைய உடலை தூய்மையான மனதோடு உட்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம் பிள்ளை கொடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை நம் பிள்ளை கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்ற பெற்றோர்கள். ஒரு முறை ஒரு பங்கிலே நான் இருந்தேன். நான் முதல் திருப்பலி முடித்துவிட்டு இரண்டாவது திருப்பலி பக்கத்து பங்கு சென்றிருந்தேன். திருப்பலி முடிந்து அங்கிருந்து வந்து கொண்டிருந்தேன். நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு சிறுவன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். அப்ப ரோட்ல, மெயின் ரோட்ல போயிட்டு இருக்கான். நான் பின்ன ஹார்ன் அடிக்கிறேன். ஹார்ன் வழியை விடுன்னு ஹார்ன் அடிக்கிறேன். அவன் என்ன திரும்பி பார்க்கல. நான் உடுப்போடு இருக்கேன், திரும்பி பார்க்கல. நான் பின்னாடி ஹார்ன் அடிக்கிறேன். அவன் கை காட்டு, ஏன்னா நீ முன்னாடி போ, நீ முன்னாடி போ. முன்னாடி போய் பார்த்தா 2 நாட்கள் முன்பாக முதல் திரு அவனுக்கு நான் தான் கொடுத்தேன். 2 நாட்களுக்கு முன்பாக முதல் திரு நான் தான் அவனுக்கு கொடுத்தேன். 2 நாட்களுக்கு முன்பாக பூசையில கையை கும்பிட்டு பக்தியோடு ஆண்டவருடைய உடலை பெற்றுவிட்டு 2வது நாள் என்ன பண்றான்? டிராபிக் போலீஸ் மாதிரி போ போ போன்னு சொல்றான். கோபம், முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டு, விட்ட ஆண்டி, நட்டு ரோட்டுல விட்ட ஆண்டி கண்ணத்துல, துணியை மாத்திட்டு நேர கோயிலுக்கு போ, துணியை மாத்திட்டு நேர கோயிலுக்கு போ. நான் கோயிலுக்கு சேர்ந்து பூசை நடக்கும், நான் வெளியே நிற்பேன். பங்குச்சாமியார் பூசை, நான் வெளியே நிற்பேன். நீ உள்ள போன பிறகுதான் நான் மேடைக்குள்ள போவேன். கரெக்டா 15-20 நிமிஷத்துல சட்டை எல்லாம் மாத்தி கைகள்லாம் கழுவிட்டு பூசைக்கு ஓடி வந்தான். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்? இன்னைக்கு புதிய ட்ரெஸ், கம்மல் புதுசு, செயின் புதுசு, எல்லாம் புதுசு. எல்லாருடைய இதுலயும் செயின், மோதிரம் எல்லாம் தொங்குது. ஆனா ஃபாதர் சொன்னாங்களே, மறக்க முடியாத நாளாக இருக்க வேண்டும். இந்த மறக்க முடியாத நாள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மறக்க முடியாத அனுபவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதற்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்னா, எப்போதுமே ஆலயத்துக்கு வரக்கூடிய ஒரு தாகம் வேண்டும். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் பூசைக்கு வருவா? யோசித்து யோசித்தான் எழுப்புறான். இதுக்கே தாங்க முடியல. யோசித்து யோசித்து எழுப்பக்கூடாது. யாரெல்லாம் திருப்பலிக்கு வருவார்கள் அப்படி அவங்க சுத்தம். யாரெல்லாம் வந்து ஆண்டவருடைய உடலை உட்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும், அந்த ஆர்வம் நெடுங்காலமாக தொடர்ந்து உங்களுக்கு இருக்க வேண்டும். அதற்கு சீராக் புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நீங்கள் என் மீது இறையச்சம் கொள்ளுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆக நீங்கள் ஆண்டவருடைய உடலை உண்ணுகின்ற இந்த நேரத்திலே நற்கருணை என்பது வாழ்வு தரக்கூடிய உணவு என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள் என்றால், எப்பொழுதுமே ஆண்டவர் மீது அச்சம் வேண்டும். அந்த அச்சம் இருக்கின்ற போது கண்டிப்பாக உங்கள் பெற்றோர் மேல் உங்களுக்கு மரியாதை இருக்கும். அந்த அச்சமும் மரியாதையும் ஆண்டவருடைய உடலை ஒவ்வொரு நாளும் உண்ண வேண்டும். திருப்பலிக்கு வந்து வெளியே உட்காரக்கூடிய எண்ணம் வராது. எப்போதுமே உள்ளே இருக்க வேண்டும், மறைக்கல்வி முறையாக கற்றெடுக்க வேண்டும் என்ற உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அப்படிப்பட்ட ஆர்வத்தோடு நீங்கள் வாழ உங்களை ஆசிக்கின்றேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை என்றுமே நலமான உயர்வான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் திருவிருந்து பெறுவோர் முன்வருக. ஹென்சி பிரியா, ஜோன்ஸ் பிரபா, தியா, அனிரிஷா,
ஷியாலின் அகன்சியா, ஹான்சிகா, ஆட்லின் சைஜி, ஜெரிஸ்கா, ஆட்லின் ஜெஸ்மி, ஸ்னெகில்சியா. பெர்ஸ்லின் வர்ஷா, அஃபின் தானியா, ஜோசிகா, ஆண்டோ ஷெர்பி. ஜோபி, ஆரோ ரித்திக், ஆண்டன் ஜோஷிக், ஆண்டோ லிபின், அட்வெல். பெஜோரின், ஜெனிஸ், லிபின், ஸ்னெகின் ஆண்டன், ஆரோலியஸ். ஹனி ரெக்சன், லிட்டன், அஜோரின், அபன்யரிசோன். அன்பு ஆண்டவரின் பிள்ளைகளே, இன்று ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியில் பூரிப்படையும் நாள் இன்று. இன்று முதல் முறையாக ஆண்டவரின் திருவுடல் திருரத்த விருந்திலே பங்கெடுக்க ஆர்வத்தோடு வந்திருக்கிறீர்கள். பல நாட்களாக இந்த நாளை எண்ணி உங்களை தயாரித்துள்ளீர்கள். கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அருள் வாழ்வில் உங்களை திடப்படுத்துவாராக. கிறிஸ்து இயேசுவின் மனநிலையே உங்கள் மனநிலையாக இருப்பதாக. ஆகவே உங்களை வினவுகின்றேன். பிள்ளைகளே, இறைவனின் திருச்சபையில் நீங்கள் கேட்பது என்ன? நற்கருணையால் உங்களுக்கு கிடைப்பது என்ன? உங்கள் அயலாரை முழு உள்ளத்துடன் அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நற்கருணையில் ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நம்புகிறீர்களா? நற்கருணை நம் ஆன்மீக வாழ்வின் அருமருந்து என ஏற்றுக்கொள்கிறீர்களா? நற்கருணையை உட்கொள்வதன் மூலம் நாமும் கிறிஸ்துவோடு உடலாகவும் உள்ளமாகவும் இணைக்கப்படுகின்றோம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நற்கருணை மூலம் நாம் கிறிஸ்து கொண்டு வந்த மீட்பின் பலனை பெற்று கிறிஸ்துவின் அன்பிலும் இரக்கத்திலும் அரவணைப்பிலும் வாழ்கிறோம் என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? நற்கருணை மூலம் நாம் கிறிஸ்துவின் இறப்பிலும் உயிர்ப்பிலும் பங்கு கொள்கிறோம் என்பதை நம்புகிறீர்களா? அன்பு குழந்தைகளே, முதல் திருவிருந்து அருட்சாதனத்தை பெறுவதற்காக நீங்கள் காட்டுகின்ற ஆர்வத்தை குறித்தும் மற்றும் விசுவாசத்தை குறித்தும் திருச்சபை அகமகிழ்கின்றது. தகுந்த முறையில் தயாரித்திருக்கும் உங்களை இத்திருவருட்சாதனத்தை பெறுவதற்காக திருச்சபை பெரும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கின்றது. உரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன் என்று யோவான் நற்செய்தி வழியாக உண்மைக்கு சான்று பகர அழைப்பு விடுத்த ஆண்டவரே, திருச்சபையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரும் இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து பங்கு சமூகத்தை வளர்ச்சி பாதையில் வழி நடத்த தேவையான ஞானத்தையும் உடலுள்ள நலனையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா அம்மை மன்றாடுகின்றோம். வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று கலாத்தியர் திருமுகம் வாயிலாக கூறிய இறைவா, முதல் திருவிருந்தில் பங்கு பெற இருக்கும் பிள்ளைகள் ஆகிய நாங்கள் அனைவரும் நற்கருணையில் கிறிஸ்து உண்மையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தகுந்த தயாரிப்போடும் பக்தியோடும் நற்கருணை திருவிருந்தில் பங்கு பெற வேண்டிய ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம்.
உன்னை காக்கும் இறைவன் கண்ணேறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற அன்பு தந்தையே, உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து அனைவருக்கும் பாதுகாப்பையும், உற்றார் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களை இழந்து தவிப்போருக்கு மன ஆறுதலையும், வாழ்வாதாரங்கள் வேலை வாய்ப்புகளை இழந்து தவிப்போர் அவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்ற அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். என்னருள் உனக்கு போதும் என்று தூய பவுல் வழியாக ஆசி வழங்கிய ஆண்டவரே, இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் நெருக்கடிகள் ஏற்படும் போது தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்வை சீர்குலைத்து விடாமல் உம்மில் நம்பிக்கை வைத்து உமது அருளை பெற்று வாழவும், பணி மற்றும் கல்வி நிமித்தமாக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வாழும் எம் சகோதர சகோதரிகளை உமது அருளால் நிறைத்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள் என்று மொழிந்த இறைவா, இன்றைய திருவிழா திருப்பலியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முதல் திருவிருந்து பெறும் பிள்ளைகள் மற்றும் மரக்கல்வி மன்றத்தினர் ஆகிய எங்களை ஆசிர்வதியும். கிறிஸ்துவின் மனநிலையை மாணவர்களில் உருவாக்கும் பணியை ஆசிரியர்கள் திறம்பட செய்திடவும், பிள்ளைகளாகிய நாங்கள் இறைவார்த்தைக்கு செவிமெடுத்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழவும் வேண்டிய அருளை பொழிந்து எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நானே உயிருள்ள உணவு, என்னை உட்கொள்பவர் நிலைவாழ்வு பெறுவார் என்று மொழிந்த அன்பு இறைவா, இதோ இன்று தனது முதல் திருவிருந்தை உட்கொள்ள வந்துள்ள அனைத்து குழந்தைகளையும் உம் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா, இவர்களுடைய உதடுகளை ஞானத்தாலும், இவர்களுடைய மனதினை பழமொழியாலும் ஊமையினாலும், இவர்களுடைய வார்த்தைகளை உம் திரு சொற்களாலும் நிரப்பி இவர்கள் எப்பொழுதும் திரு விவிலியத்தை வாசித்து பயன்பெறுகின்ற நல்ல குழந்தைகளாக வாழ வேண்டிய வரத்தை இவர்களுக்கு அளித்தரலும். இறைவா, இவர்களின் பெற்றோர்களை குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இவர்களின் மூலம் அனைத்து ஆசிரியம் அருளையும் இவர்கள் குடும்பங்கள் பெற்று மகிழ்ந்து மேலும் ஞானத்திலும் அறிவிலும் ஒளியிலும் சிறந்து விளங்கி நீரே உலகின் ஒளி என்று நீர் அளித்த உமது வார்த்தைக்கேற்ப இவர்கள் ஒளியாகவும் உப்பாகவும் திகழ்ந்து உம்மை போல இந்த உலகிற்கு ஒளியை கொண்டு வருகின்ற நல்ல மனிதர்களாக, கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவனாக வாழ வேண்டிய வரத்தை இவர்களுக்கு அளித்தரலும். தகப்பனே, இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிலவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு உம்மை இவர்கள் வாழ்வில் பிரதிபலித்து கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கிறிஸ்தவ வார்த்தைக்கும் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் சான்று பகரக்கூடிய வரத்தை இவர்களுக்கு அளித்தரலும். இவை அனைத்தையும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். என்னை
மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். ஒருவை மணியாய் உடைந்த நானும் அப்பமாய் பீடம் வருகின்றேன். Yes,
எனக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்களுக்கு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை நீர் எங்களுக்கு கனிவுடன் தந்தொருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளோ எவ்விடத்திலோ நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகோ. எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகோ. என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் ஒரு ஆட்சியை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து அக்களித்து அகமகிழ்ந்து பாடி மகிழ்வதாவது தர்மையான நேரத்திலே ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை முழுமையாக உணர்வோம். எம்மோடு தங்கும் ஆண்டவரே,
எம்மோடு பேசும், எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் என்ற ஒரு ஜெபத்தை சொல்வோம். மறக்க முடியாத நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, இறை அனுபவத்தை, நற்கருணை, இயேசுவின் திரு ரத்தம் இவற்றின் வழியாக ஒரு இறை அனுபவத்தை பெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைய நாங்கள் அனைவரும் வந்து சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆகிய பிள்ளையை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கொண்டுள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலக பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரிடம் திரு அவை அன்பு நிறைவு பெறச் செய்துள்ளோம். இறைவா, இன்று முதல் முறையாக திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தத்தின் அருள் சாதனத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற இந்த சிறுவர் சிறுமியர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருள். அவர்கள் உம்முடைய அருளிலை நிலைத்து நின்று என்றும் வாழ்விலே மேன்மை அடைய அவர்களுக்கு அருள் புரியும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் எல்லா புகழும் மாற்றியோ என்றென்றும் உமக்கு உரியது. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். சமாதானத்திற்காக வேண்டுவோம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள தாய் தந்தை சகோதர சகோதரிகள் உறவுகள் இவர்களோடு நாம் சமாதானமாக இருக்க இந்த 28 குழந்தைகளும் சிறப்பாக இன்று ஜெபிக்க வேண்டும். அதுபோன்று உலக நாடுகளில் சமாதானத்தை தரவும் கொரோனா நோய் நொடிகளிலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழ இவ்வேளையிலே சிறப்பாக மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை
விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. என்று சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்கின்ற வேளையிலே சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியான முகத்தோடு ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் ஆண்டவரிடம் இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வோடு இறை அனுபவத்தோடு, உங்களுக்கு இது முதல் அனுபவம், ஆகவே ஒரு இறை அனுபவத்தோடு மகிழ்ச்சியை உங்களுடைய முகத்திலே பகிர்ந்து கொள்ளுங்கள். வான தூதர்கள் விண்ணிலிருந்து மண்ணகத்திற்கு எழுந்தருளி வந்தது போன்று நீங்கள் காட்சி அளிக்கின்றீர்கள். அதே ஒரு உணர்வோடு மகிழ்ச்சியோடு நீங்கள் சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றோ இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். நற்கருணை அன்பின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம், உறவின் அடையாளம், மன்னிப்பின் அடையாளம், ஒப்புரவின் அடையாளம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். போலவே மனம் காரும் வீரரே
அருள் சாந்தத்தை இன்று நாங்கள் பெறுவதற்கு நீர் எங்களை அழைத்த மேலான கிருபைக்கு இறைவா உமக்கு நன்றி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சியோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. என்ற ஆண்டவரே, நாங்கள் உயிர் வாழ தேவையான நிலம், நீர், காற்று, நல்ல இருப்பிடம், உணவு, உடை போன்ற இயற்கை செல்வங்களை தந்து இந்நாள் வரை காத்து வழிநடத்திய மேலான கிருபைக்கு இறைவா உமக்கு நன்றி. மாபெரும் சபையில் உமக்கு நன்றிப்பா பாடுவேன் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப எம் பங்கை நிறைவாழ்வை நோக்கி அழைத்து செல்ல நீர் தந்துள்ள எம் பங்கு தந்தை அருட்சகோதரிகள், பங்கு அருட்பணி பேரவையினர், அன்பே மக்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. உறுதிமொழி. நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்றவரே, என் உள்ளத்தில் வந்ததற்காக உமக்கு நன்றி. சிறு தூசி என என்னை கருதாமல் உம் அன்பு செல்ல பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. என் இதயத்தில் உம்மை ஏற்ற நான் என்றும் உம் அன்பு பிள்ளையாகவும் உம்மை எப்போதும் தகுந்த தயாரிப்போடு உட்கொள்வேன் எனவும் இவ்வுணவை எனது ஆன்மீக வாழ்வுக்கு அர்த்தம் கொடுக்கும் உணவாக அமைத்துக் கொள்வேன் எனவும் கத்தோலிக்க திரு அவையின் உண்மை சீடராய் வாழ்ந்து இறையாட்சி பணியில் பங்கு கொள்வேன் எனவும் என் உள்ளத்தில் இன்று எழுந்தருளி வந்த உமக்கு சாட்சியாய் வாழ்வேன் எனவும் இங்கு கூடியிருக்கும் அருட்தந்தையர்கள், என்னுடைய பெற்றோர், ஞான பெற்றோர், மேலும் அனைவர் முன்னிலையிலும் எம் பாதுகாவலை தூய பணிமய அன்னை, விண்ணக தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவரின் ஆசீரோடும் உறுதி கூறுகிறேன். என்னை ஏற்று அருள் புரியும். ஆமென். ஜெபமாலையும் அதன் பின்பு அவர்களுக்குரிய திருவிருந்து சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அன்பு தந்தை அனி சேவியர், அன்பு தந்தை ஜெலஸ்டின், அன்பு தந்தை வின்சென்ட் ஆகிய மூவரையும் பீடத்தின் முன்பு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஹென்சி பிரியா, ஜோன்ஸ் பிரபா, இதுல ஃபாதர் கொஞ்சம்
அனிரிஷா, ஷியாலின் அகன்சியா, ஆன்சிகா, ஆட்லின் சைஜி, ஜெரிஸ்கா, ஆட்லின் ஆட்வெல், பெஜோரின், ஜெனிஸ், லிவின், ஸ்னெகின் ஆண்டன், அரோலியஸ், அனிரெக்சன்,
லிட்டன், அஜோரின், அபன்யரிசோன், அன்பு தந்தையர்களே, ஒரு நிமிஷம். என்னன்னா, இவர்களை சிறந்த விதத்திலே இந்த குழந்தைகளை அதிகமான அக்கறையோடு தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஒரு மனநிலையோடு தயாரித்தவர்கள் 5 மறைக்கல்வி ஆசிரியர்கள். அவர்களை இந்த தருணத்திலே நினைத்து பார்த்து அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுக்கு ஒரு எளிய பரிசை கொடுக்க ஆசைப்படுகின்றேன். முதலில் ஆசிரியை மரிய தங்கம் அவர்கள். லீமா அவர்கள். புஷ்பம் அவர்கள். வசந்தா அவர்கள். ஜெசிந்தா அவர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலும் திரு ரத்தமும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசிர்பத தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றோ தங்குவதாக. இறைவனின் அன்பிலும் தெய்வீக சமாதானத்திலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான்